உங்கள் வீட்டோட மொட்டை மாடியில் ஒட்டுற கூல் ரூஃப் டைலை பற்றி சில விஷயங்கள் பார்க்கலாம். இந்த கூலிங் டைலை எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். மொட்டை மாடியில் வர சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி மேலே திருப்பி அனுப்பிச்சு விடுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த கூலிங் டைலில் 2 டைப் நமக்கு வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது. ஒன்று வந்து சிமெண்ட் பேஸ்டு டைல், இன்னொன்று வந்து செராமிக் டைல். இந்த சிமெண்ட் பேஸ்டு டைல் தான் வந்து நமக்கு ஒரிஜினல் கூலிங் டைல். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 mm இருக்கும். அந்த 50 mmல 3 to 4 mm வந்து லைம் கண்டென்ட் இருக்கும். அந்த கூலிங் மினரல்ஸ் இருக்கும். அது கீழே வந்து ஃபுல்லாகவே சிப்ஸ் காங்கிரீட் இருக்கும். இந்த செராமிக் டைலோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் நம்ம நார்மலாக ஒட்டுற டைலோட திக்னஸ் தான் இருக்கும். 10 mm இருக்கும். அதில் வந்து 2 mm தான் வந்து அந்த மினரல்ஸ் இருக்கும். இப்போ இந்த ரெண்டில் எதை சூஸ் பண்ணுறது, எதுக்காக இந்த டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, அதோட வெயிட் தான். நார்மல் டைலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 2.1 kg இருக்கும். இந்த செராமிக் டைலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1.4 kg தான் இருக்கும். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 ton பக்கமாக வந்து லோடு வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணலாம். இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த செராமிக் டைலோட பிரைஸ் வந்து கூல் ரூஃப் டைலோட பிரைஸை விட அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த செராமிக் டைலோட கலர் பேட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது வேணா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கலாம். பட் நார்மல் டைல் கம்பேர் பண்ணும்போது இதோட ரிஃப்ளெக்டிவ் ரேஷியோ வந்து கம்மி தான். ஸோ இந்த 2 டைலோட டிஃபரன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சொல்லியிருப்பேன். இதில் எந்த டைல் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.